வந்துட்டேன். உங்களுக்காக நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்றேன். நீங்க என்னன்னா எனக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்க. நான் போய் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள பாருங்க எப்படி வேர்த்து ஊத்திருச்சு பாத்தீங்களா. காலையில எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தேன், அப்பவே வீடியோ எடுக்க வாங்கன்னு சொன்னேன். நீங்க லேட் பண்ணிட்டு இப்ப நான் வந்து வேலையெல்லாம் செஞ்சு வேர்த்தெல்லாம் ஊத்தி கொஞ்சம் மேக்கப்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? மேக்கப்லாம் காலையில நல்லதான் பாருங்க. அங்க பாருங்க எப்படி வேர்த்து கொட்டுது பாருங்க. வந்த வேலையை பேச மறந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஞாபகம் இருக்கா? ஓ இது அது இல்ல, அதேதான். ஞாபகம் வந்துருச்சா? ஒரு காலத்துல பச்சை கலர் புடவை கட்டிக்கிட்டு நம்ம வீடியோ போட்டோமே, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இல்ல, அதுதான் அந்த சாரியை தான் இந்த மேக்ஸியா கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன். சாரியோட பார்டர்ல இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைன் வரும். அதை வந்து அவங்க நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் இங்க ஹிப் பெல்ட் மாதிரி வச்சு எனக்கு சூப்பரா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் யார்கிட்ட ஸ்டிச் பண்ணேன், அதாவது யார்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்க சிக் பொட்டிக் அவுட்ஃபிட் அவங்க கிட்ட இருந்து தான் வந்து நான் இந்த மேக்ஸியை வந்து அழகா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். மேக்ஸி, சல்வார், மாம் அண்ட் டாட்டர் காம்போ, பிளவுஸ் எல்லாமே வந்து நீங்க கேட்கற மாதிரி உங்களுக்கு அழகா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட நான் ஒரு 2 சாரியை கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். எனக்கு அவங்களோட ஒர்க் பிடிச்சி போய் இப்போ 2 சாரி அனுப்பி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட உங்களுக்கு அழகா கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.